ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நம்முடன் வாழ்கின்ற ஒவ்வொரு நபரும் நம் நலனை விரும்புபவர்களா என்று கேட்டால் இல்லை. சிலருக்கு நாம் எப்படி வீழ்வோம் என்பதையே பார்க்க ஆசையாயிருக்கும். அதனால் நம் வாழ்க்கையில் சில விஷயங்களை யாரிடமும் பகிரக்கூடாது. இன்று நாம் பார்க்க போகும் பதிவு யாரிடமும் சொல்லக்கூடாத 5 முக்கியமான விஷயங்கள். இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் அமையும் மற்றும் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது, உங்கள் எதிர்கால திட்டங்களை யாரிடமும் கூறாதீர்கள். நீங்கள் ஒரு கனவு கண்டு அதை நோக்கி உழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அதை ஒவ்வொரு வீரிடமும் கூறிவிடாதீர்கள். ஏனெனில் எல்லோரும் அதை ஆதரிப்பதில்லை. சிலர் நெகட்டிவான கருத்துக்களை சொல்லி உங்கள் உற்சாகத்தையே இல்லாமல் பண்ணலாம். உங்கள் திட்டம் பூரணமாகும் வரை அதை இரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். முடிவுகளை பேசுங்கள், திட்டங்களை பேசாதீர்கள். இரண்டாவது, உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்லாதீர்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம், ஆனால் அதை வெளியே சொல்லிவிடுவது உங்கள் குடும்பத்தின் மதிப்பையே குறைத்து. ஒருவர் உங்கள் பக்கமாக இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப விஷயங்களை சொல்லுவது அவர்களின் பார்வையை மாற்றிவிடும். அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருக்கும் இடத்தை வெளியே கொண்டு செல்லாதீர்கள். மூன்றாவது, உங்கள் நல்ல செயல்களை யாரிடமும் கூறாதீர்கள். நீங்கள் எதையாவது உதவியாக செய்திருப்பீர்கள். கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கோ உறவினருக்கோ உதவி இருந்திருக்கலாம். ஏன் ஒரு உயிரை கூட நீங்கள் காப்பாற்றியிருந்திருக்கலாம். அதை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டாம். நல்லவை சொல்லப்படாமல் இருக்கட்டும். அதுதான் உண்மையான நற்கர்மம். நீங்கள் அதை வெளியில் கூறினால் அது ஒரு போலித்தனமான செயலாக மக்கள் பார்க்கப்படுவார்கள். நான்காவது, உங்கள் தனிப்பட்ட உறவுகள். நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள், யாரை விரும்புகிறீர்கள், யாருடன் நெருக்கமாக இருக்கிறீர்கள், இவையெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள். இதையெல்லாம் வெளிப்படுத்தும் போது பொறாமை, விமர்சனம், ஊதா புராணம் பிறக்கலாம். உங்கள் தொடர்புகள் அமைதியாக வளரட்டும், பரப்ப வேண்டியதில்லை. ஐந்தாவது, வருமானம். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். ஏனெனில் அதில் சிலருக்கு அதிசயம், சிலருக்கு பொறாமை, சிலருக்கு வெறுப்பு தோன்றலாம். சில நேரம் உங்கள் வருமானம் உங்கள் மதிப்பை கூட குறைக்கலாம். அதனால் வருமானத்தை பற்றியோ உங்கள் செல்வங்களை பற்றியோ யாரிடமும் கூறாதீர்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் இல்லை, இது ஒரு தனிப்பட்ட பயணம். சில விஷயங்களை நம்முள் வைத்து கொண்டால்தான் நம்மால் பாதுகாப்பாக வாழ முடியும். நண்பர்களே, இந்த 5 விஷயங்களையும் யாரிடமும் பகிராதீர்கள். இப்படி நாம் வாழ்ந்தால்தான் எங்களுக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பும் மதிப்பும் கிடைக்கும். என்னுடைய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவே எனக்கு போதுமானது. நன்றி.